ஹல்லேலூயா. நல்ல கண்களை மூடி கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நாம் அவரை துதிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதிலும் கண்மணி போல அப்பா நீர் எங்களை என் குடும்பத்தினரை ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீங்க, எங்களை வழி நடத்துனீங்க. இந்த வேளையில் உம்மை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், ஆமென். அதை சொல்லி சொல்லி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ராஜ்யம் உம்முடையதே, அதிகாரமும் உம்முடையதே, வல்லமை உம்முடையதே, எல்லா மகிமையும் உம்முடையதே. சொல்லுவோம், ராஜ்யம் ராஜ்யம் உம்முடையதே, அதிகாரமும் உம்முடையதே, வல்லமை உம்முடையதே, அதிகாரமும் உம்முடையதே. உமக்கு நிகர் ஒருவரும் இல்லையே, நீர் ஒருவரே எங்கள் தெய்வமே. சொல்லுவோம், உமக்கு நிகர் உமக்கு நிகர் ஒருவரும் இல்லையே, நீர் ஒருவரே எங்கள் தெய்வமே. துரைத்தனம் அதிகாரங்கள் உமக்கு முன்பாக தாளிடட்டும், துரைத்தனம் அதிகாரங்கள் உமக்கு முன்பாக தாளிடட்டும், துரைத்தனம் அதிகாரங்கள் உமக்கு முன்பாக தாளிடட்டும். நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே பெரியவர். சொல்லுவோமா, நீரே நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே பெரியவர். நல்ல கரங்களை உயர்த்தி சகலமும் உம்மால் வந்ததே, சர்வமும் உமக்கு உரியதே. முதலிலே துவக்கமாயிருந்தவரே, எல்லாம் முடிந்த பின்பும் என்றும் இருப்பவரே. சொல்லுவோமா, சகலமும் சகலமும் உம்மால் வந்ததே, சர்வமும் உமக்கு உரியதே. முதலிலே துவக்கமாயிருந்தவரே, எல்லாம் முடிந்த பின்பும் என்றும் இருப்பவரே. இருந்தவரும் இருப்பவரும் இனிமேலும் வருபவரே. இருந்தவரும் இருப்பவரும் இனிமேலும் வருபவரே. துரைத்தனம் அதிகாரங்கள் உமக்கு முன்பாக தாளிடட்டும், துரைத்தனம் அதிகாரங்கள் உமக்கு முன்பாக தாளிடட்டும், துரைத்தனம் அதிகாரங்கள் உமக்கு
உமக்கு முன்பாக தாளிடட்டும். நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே பெரியவர். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். சொல்லுவோமா? இயேசு, இயேசு பெரியவர், 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 இயேசு பெரியவர். நல்ல கரங்களை தட்டி அந்த பெரிய தேவனை நல்ல கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்க என்னோட ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை குறித்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு முதலாவது கொடுக்குற அந்த கணம் என்னன்னா, அந்த பிரசன்னத்தில் ஆன் டைமில் இருக்கிறது தான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சகரியா 4வது அதிகாரத்தில் 6வது வசனம் 7வது வசனம். எல்லா வேதத்தை கொண்டு வந்தவங்க எல்லா கரங்களை எடுத்து வாசிக்கலாமா? பேஜ் நம்பர் 1094 பக்கம். எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கொண்டவங்கள ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் செருபாபேல் பார்த்து சொல்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, செருபாபேல் அவர் அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக இருக்கும் பொழுது அவருக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வருது, நிறைய தடைகள் வருது. அப்போது ஆண்டவர் தேவனே கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிற வார்த்தை இதுதான். என்ன சொல்கிறாங்கன்னு 7வது வசனத்தில், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவாயின்னு சொல்கிற. இன்றைக்கி அந்த செருபாபேல் நம்ம தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள், தடைகள் என்ன வந்தாலும் அதை எதுவுமே பண்ண முடியாது. ஆமீன். பிசாசுனால் எதுவுமே பண்ண முடியாது. ஆமீன். ஹல்லேலூயா. நம்ம நல்லா இந்த காலவேளையில் உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம தேவனுடைய மகிமைப்படுத்த போகிறோம். ஆமீன். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி செருபாபேலின் முன்னிற்கும் பர்வதமே நீ சமபூமியாவாய் நிச்சயமாய், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, கர்த்தரின் ஆவியினால் ஆகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, கர்த்தரின் ஆவியினால் ஆகும். செருபாபேலின் முன்னிற்கும் பர்வதமே நீ சமபூமியாவாய் நிச்சயமாய், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, கர்த்தரின் ஆவியினால் ஆகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, கர்த்தரின் ஆவியினால் ஆகும். கர்மேலின் மலை மீது எலியாவை போல நான், கர்மேலின் மலை மீது எலியாவை போல நான், ஆவியில் நிறைந்து ஜெபித்திடும் போது அக்கினியால் பதில் அனுப்பிடுவே. ஆவியில் நிறைந்து ஜெபித்திடும் போது அக்கினியால் பதில் அனுப்பிடுவே. செருபாபேலின் முன்னிற்கும் பர்வதமே நீ சமபூமியாவாய் நிச்சயமாய், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, கர்த்தரின் ஆவியினால் ஆகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல,
கர்த்தரின் ஆவியினாலாகும். நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா நம்ம பாட போறோம். எலும்புகள் பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் போல நான், எலும்புகள் பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் போல நான், ஆவில் நிறைந்து தீர்க்கமாய் உரைத்தார் எலும்புகள் சேனையாய் எழும்பிடுமே. ஆவில் நிறைந்து தீர்க்கமாய் உரைத்தார் எலும்புகள் சேனையாய் எழும்பிடுமே. செருபாபேலின் முன்னிற்கும் பர்வதமே சமபூமியாவாய் நிச்சயமாய், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல கர்த்தரின் ஆவியினாலாகும். செருபாபேலின் முன்னிற்கும் பர்வதமே நீ சமபூமியாவாய் நிச்சயமாய், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல கர்த்தரின் ஆவியினாலாகும். சிறைச்சாலையின் நடுவில் பவுலை போலவே நான், சிறைச்சாலையின் நடுவில் பவுலை போலவே நான், ஆவியில் நிறைந்து ஆராதிக்கும் போது கட்டுகள் எல்லாம் உடைந்துவிடும். ஆவியில் நிறைந்து ஆராதிக்கும் போது கட்டுகள் எல்லாம் உடைந்துவிடும். ஹல்லேலூயா. ஆவியில் நிறைஞ்சு பாடுற மாதிரியே தெரியலையே. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு வரி பாடணும். என்ன பாடணும்? சிறைச்சாலையின் நடுவில் பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சாங்க. அப்போ என்ன நடந்தது? கட்டுகள் எல்லாம் உடைந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு நல்லா ஜெபிக்கிறீங்களா? ஆராதிக்கிறீங்களா? ஆமென். நல்லா ஆண்டவர் மேலே அன்பு வைத்தவங்க கிட்ட நல்லா பாடுங்க, நல்லா கரங்களை தட்டுங்க, எந்திரிச்சு நில்லுங்க, கைகளை உயர்த்தி ஆராதிங்க அப்படின்னு நான் சொல்லவே தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாக அன்பு இருக்கிறவங்க, ஆராதனை ஆண்டவனை மகிமைப்படுத்துகிறவங்களுக்கு இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? நல்லா உற்சாகமாக அவரை துதிக்க போகிறீங்களா? ஆமென். மறுபடியும் பாடலாமா? சிறைச்சாலை நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டு. சிறைச்சாலையின் நடுவில் பவுலை போலவே நான், சிறைச்சாலையின் நடுவில் பவுலை போலவே நான், ஆவில் நிறைந்து ஆராதிக்கும் போது கட்டுகள் எல்லாம் உடைந்துவிடும். ஆவில் நிறைந்து ஆராதிக்கும் போது கட்டுகள் எல்லாம் உடைந்துவிடும். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய், எல் ரோகி, யெகோவா என் தெய்வமே. எல் ஷடாய், எல் ரோகி, யெகோவா என் தெய்வமே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே.
ஓ நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்மளுடைய தேவன் யாருங்க? எல்ஷடாய் தெய்வம். ஆமென். எல்ரோயி, நம்மளை காண்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் உற்சாகமாக இருக்கீங்களா? பக்கத்தில் பார்த்து எல்லாம் ஓட்டெல்லாம் போட்டிங்களான்னு கேளுங்களேன். ஆமென். கடந்த வாரத்தில் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். அது என்ன நம்மளுடைய கடமை. ஆமென், ஆமென். தேசத்தை உண்மையாக நேசிக்கிறவங்க இதை தவறவே விட மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தேசத்துக்கு நல்ல ஒரு தலைவர் வேணும். அல்லேலூயா. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதபடி நமக்கு நன்மை செய்கிற நல்ல ஒரு சிஎம் நமக்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. குறிப்பாக நம்ம சபைகளுக்கு, நம்ம ஊழியங்களுக்கு, நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை யாரும் தொடாதபடி எந்த ஒரு மதச்சார்பு இல்லாத ஒரு நல்ல ஒரு தலைவர் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆமென். இது எலெக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ரிசல்ட் வரல. ஆனால் ரிசல்ட் நல்லபடியாக வர வைக்கிறது நம்மளுடைய வேலை. ஆமென். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வானத்துக்கு நேராக ஒரு நிமிஷம் உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்பா, இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்திய தேசம் உமக்கு சொந்தமாக மாறட்டும். ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. அப்பா, நாங்கள் கடந்த வாரத்தில் போட்ட அந்த ஓட்டில் ஆண்டவரே, அப்பா, நல்ல ஒரு தலைவரை நீங்கள் நியமனம் செய்யுங்க. எங்கள் தேசத்தை ஆளுகை செய்ய உமக்கு பிரியமான நல்ல ஒரு தலைவர் எங்கள் தேசத்தில் வரட்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேசத்தில் எந்த ஒரு தீமையான காரியங்கள் நடக்காதபடி மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நல்ல ஒரு தலைவராக வரட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இந்த மஞ்சள் பட்டணத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போ இங்கே இருக்கிற நம்ம எப்படி ஆண்டவர் சமூகத்தை நம்ம அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி தேவனை அறியாத ஜனங்கள் வருகிற நாட்களில் இங்கே கடந்து வரணும். புதிய ஆத்துமாக்கள் நிறைய பேர் கடந்து வரணும். இந்த ஆலயம் இன்னும் பெருகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138 கடைசி வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராகன்னு சொல்லி பாடுறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இன்னொரு வசனத்தில் பாருங்கள், எரேமியாவில், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோன்னு சொல்கிறார். ஆமென். தேவனால் செய்ய முடியாத ஒரு காரியம் எதுவுமே இல்லை. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவன் உனக்காக என்ன வேணாலும் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு படையே வந்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் அழைச்சிருவார். ஆமென். நம்ம நடந்து போகும்போது வழி இல்லைன்னா நமக்கு வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். நமக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு முன்னாடி ஒரு மதில் மாதிரி இருந்தாலும் அதை தூள் தூளாக நொறுக்கிறவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எல்லாமே செய்து முடிப்பார்னு சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி நம்ம அவரை உயர்த்த போகிறோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி யாத்ராகமத்தின் தேவனே, யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக முன் குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார். யாத்ராகமத்தின் தேவனே, யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக முன் குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். சொல்லுவோமா? செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். பார்வோனே, நீ எம்மாத்திரம், உன் படைகளின் பலமோ எம்மாத்திரம். படைகள்
படைகளின் தளபதி என்னோடுண்டு, உன் ரதங்களை தோல் தோளாய் நொறுக்கிடுவார். பார்வோனே நீ எம்மாத்திரம், உன் படைகளின் பலமோ எம்மாத்திரம். படைகளின் தளபதி என்னோடுண்டு, உன் ரதங்களை தோல் தோளாய் நொறுக்கிடுவார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? கடலே நீ எம்மாத்திரம், சவால்கள் எனக்கு முன் எம்மாத்திரம். கடல்களை பிளப்பவர் என்னோடுண்டு, தண்ணீரை தரையாக மாற்றிடுவார். செங்கடலே நீ எம்மாத்திரம், உன் சவால்கள் எனக்கு முன் எம்மாத்திரம். கடல்களை பிளப்பவர் என்னோடுண்டு, தண்ணீரை தரையாக மாற்றிடுவார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். எரிகோ மதிலே நீ எம்மாத்திரம், உன் பிரம்மாண்டம் எனக்கு முன் எம்மாத்திரம். மதில்களை பெயர்ப்பவர் என்னோடுண்டு, என் ஆர்ப்பரிப்பில் உன்னை நொறுக்கிடுவார். எரிகோ மதிலே நீ எம்மாத்திரம், உன் பிரம்மாண்டம் எனக்கு முன் எம்மாத்திரம். மதில்களை பெயர்ப்பவர் என்னோடுண்டு, ஆர்ப்பரிப்பில் உன்னை நொறுக்கிடுவார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். சொல்லுவோமா? செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். யாத்ராகமத்தின் தேவனே யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக முன் குறித்ததை எப்படியோ செய்து முடிப்பார். யாத்ராகமத்தின் தேவனே யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக முன் குறித்ததை எப்படியோ செய்து முடிப்பார். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாமே செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எனக்காக செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாமே செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எனக்காக செய்து முடித்தார். மேலே உயரே 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 நான் பரப்பேன். 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 உயரே 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 நான் என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்தது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போன. சொல்லுவோமா? என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்தது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி உயரே 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 நான் பரப்பேன். உயரே 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 நான் பரப்பேன். உயரே 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 நான் பரப்பேன். உயரே 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 நான் பரப்பேன்.
நாட்கள் முடிந்து மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. சொல்லுவோமா? வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை வேலுதித்த நாள் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை வேலுதித்த நாள் உயரங்களில் பறந்திடுவேன். உயரே 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 நான் பறப்பேன். 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 நல்ல கரங்களை தட்டி நம்மளை உயர மறக்க செய்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் யாத்திராகும் புஸ்தகத்தை வாசிச்சிருக்கீங்க? ஆமென். ஒரு சுவாரஸ்யமான புத்தகம். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க இருப்பாங்க. எங்கே? எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுவாங்க. என்ன வாக்குத்தத்தம்? நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. செய்தாரா? சொன்ன மாதிரியே அங்கேருந்து அவங்கள விடுதலையாக்கி கூட்டிகிட்டு வரும் பொழுது அப்போ அந்த எகிப்தில் அடிமையாக வச்சுருந்த அந்த பார்வோன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு மனசே இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் எங்களுக்காக பணிவிட செஞ்சுட்டு இப்போ போயிட்டாங்கன்னா யாருமே இல்லையே அப்படின்ட்டு விடுதலையும் பண்ணிட்டாங்க. ஆனால் பின்னாடியே துரத்திட்டு வராங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் அவங்கள சும்மா விடலை, ஒருத்தருமே பழைக்கல. ஆமென். அவங்க பின்னாடியே போய் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சம்பவம். கடல் இருக்கும். அப்போது அது ஆண்டவர் அந்த கடல் செங்கடலை பிளந்தார். ஆமென். பிளந்து அந்த பின்தொடர்ந்து வந்த அந்த பார்வோன் ரதம் அந்த அத்தனையுமே ஒன்றுமே இல்லாமல் பண்ணாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு பிரச்சனை, நமக்கு எப்போவுமே பிரச்சனைகள் இருக்கும். ஆண்டவர் அதிலிருந்து விடுதலையும் தருவார். ஆனாலும் அது பின்தொடர்ந்தே வந்தாலுமே ஆண்டவர் என்ன செய்வார்னா அது ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது எரிகோ வருது. அங்கே ஒரு மதில் வருது. அவங்க போக முடியாதபடி ஒரு பெரிய மதில் வருது. அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆர்ப்பரித்து துதித்தாங்க. ஆமென். என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்து துதித்தாங்க. துதிக்கும் பொழுது தான் அந்த எரிகோ மதில்கள் ஒன்றும் இல்லாமல் நொறுங்கி போனது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்நாளில் மதில் போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல ஆரவாரத்தோடு நல்லா துதிக்கும் பொழுது தான் அந்த பிரச்சனைகள் உடையும். இல்லைன்னா உங்களை சுற்றி அந்த மதில் இருந்துகிட்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் துதிக்க ரெடியாக இருக்கீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆராதிக்க ரெடியாக இருக்கீங்களா? ஆமென். சங்கீதத்தில் ஒரு வசனம், சங்கீதம் 18 சங்கீதக்காரனா தாவீது அழகாக சொல்கிறான், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடக்கலுமாய் இருக்கிறார்னு சொல்கிறார். ஆமென். நமக்கு எல்லாமே யாரு தானா? தேவனாகிய கர்த்தர். ஆமென். இந்த வேளையில் நமக்கு அந்த தேவனுடைய பலன் மட்டும் இருந்தால் போதும், நம்ம எல்லா மதில்களை தாண்டி முன்னேறி செல்லலாம். ஆமென். இந்த வேளையில் நல்ல கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆமென். மனதை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யாரோ சும்மா இருக்காம வாய்களை திறந்து நல்லா பாடி அவரை துதிக்க போகிறோம். என் பலனே என் துருகமே உம்மை ஆராதிப்பேன். என் அரணும் என் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பேன். என் பலனே என் துருகமே உம்மை ஆராதிப்பேன். என் அரணும் என் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் என் இயேசுவையே நேசிப்பேன் என் நேசரே. ஆராதிப்பேன்
ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே, என் துணையும் தஞ்சமும் என் புகலிடம் நீரே, என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே, என் துணையும் என் தஞ்சமும் என் புகலிடம் நீரே. ஆராதிப்பே இயேசுவே, நேசிப்பே இயேசுவே, ஆராதிப்பே இயேசுவே, நேசிப்பே இயேசுவே. என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே, என்னை தாங்கும் சொந்தமும் என் நண்பனும் நீரே, என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே, என்னை தாங்கும் என் சொந்தமும் என் நண்பரும் நீரே. ஆராதிப்பே இயேசுவே, நேசிப்பே இயேசுவே, ஆராதிப்பே இயேசுவே, நேசிப்பே இயேசுவே. சொல்லும் ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவே, நேசிப்பே இயேசுவே, ஆராதிப்பே இயேசுவே, நேசிப்பே இயேசுவே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோம், எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்பட்டு போவதில்லை. என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றீர், என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றீர். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை
பார்க்கின்றேன், உழைக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எனக்கு ஒத்தாசை பரத்திலிருந்து வரும்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ அவருடைய நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தேவை வரும்பொழுது நம் மனுஷனை தேடுவதை பார்க்கலாம், தேவன் மீது பற்றுதலாக இருக்கிறது நல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வெயிலில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ இந்த நேரத்தில் நீங்கள் பரத்துக்கு நேர கரங்களை உயர்த்தி அந்த தேவைகளை நீங்கள் முன்னிறுத்தும் பொழுது ஆண்டவர் அந்த ஒவ்வொரு தேவையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கோ ஒரு நிமிஷம் எல்லா கரங்களை உயர்த்தி, அந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் அந்த கடன்களை தீர்க்க இந்த நாளில் உங்களுக்கு வழிகளை செவைப்படுத்த போகிறவராக இருக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா. நல்ல பரத்துக்கு நேர கரங்களை உயர்த்தி இந்த ஆண்டுக்குள்ள தேவன் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க ஆண்டவர் கிருபை செய்வராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வியாதியோடு இருக்கீங்களோ, பலவீனத்தோடு இருக்கீங்களோ, நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய பலவீனங்கள், ஆண்டவருடைய வார்த்தை, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும் சொல்லியிருக்கிறார். பலவீனத்தில் நமக்கு பலனை தருகிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா நம்ம தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா. வியாதி இருக்கிறவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும்னு சொல்லி, என்னுடைய சுகவீனங்கள் எல்லாம் மாறட்டும்னு சொல்லி நாம் துதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Yahweh, hallelujah, Yahweh, hallelujah. பெருங்காற்று அடங்கி போகும், கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில் அப்பா உங்க நாமத்தை வாழ்க 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 வாழ்கன்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்கள் மத்தியில் காணப்படட்டும். எங்களுக்கு விடுதலை தருகிற தேவன், எங்களை சுகப்படுத்துகிற தேவன், எங்களுக்கு ஆரோக்கியத்தை பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த மதிய வேளையில் ஆண்டவரை நாங்கள் ஏறெடுத்த எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமை அடையட்டும் சொல்லி உம்மை வந்து நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம்.